Max Chapter 1 Example 1.9 Verify AB whole inverse equal to B inverse into A inverse with this ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதே தான் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ரெடி பண்ணிக்கிறேன். எல்ஹெச்எஸ் ஏபி ஹோல் இன்வர்ஸ் சொல்யூஷனில் இப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஏபி ரெடி பண்ணிக்கிறேன். ஏபினா ஒன்றும் இல்லை, ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஏ மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன், பி மேட்ரிக்ஸ் -2 -3 0 -1. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன நம்மளுக்கு ஆன்சர் வரும்? ரோவை காலத்தோட மல்டிபிள் பண்ணுறோம், இந்த ரோவை இந்த காலத்தோட மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்படி தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0, 0 இன்ட்டு -2 0, -3 இன்ட்டு 0 திஸ் ஆல்சோ 0, 0 இன்ட்டு -3 அதுவும் 0, -3 இன்ட்டு -1 +3 வரும், 1 இன்ட்டு -2 -2, 4 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு -3 -3, -4 இன்ட்டு -1 -4. ஸோ இதை 0 + 0 0, 0 + 3 3, -2 + 0 -2, -3 -4 -7. இப்போ ஏபி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏ இன்ட்டு பி. இப்போ நம்ம இதுக்கு வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி ஹோல் இன்வர்ஸ்னா 1 / determinant of AB into adjoint of AB. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபினா ஒன்றும் இல்லை, இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏபி கண்டுபிடிச்சதில் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு மைனஸ் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு பண்ணால் நம்மளுக்கு -7 இன்ட்டு 0 0 தான் வரும். ரைட் சைடு பண்ணால் 2 3s are 6, -2 இன்ட்டு -3. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்கும், ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கும். இது -2லேருந்து -3னா இப்போ +6, -6 வந்து +6 ஆகிடும். இப்போ அட்ஜாயின்னா ஒன்றும் இல்லை, இப்போ லீடிங் டயகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த எலமெண்ட்டை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும், சிம்பிள். இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணால் -7 மேலே வந்துடும், 0 இங்கே கீழே வந்துடும். இங்கே +3ன்னு இருக்கிறத -3 ஆகிடும், இங்கே -2ன்றது +2 ஆகிடும். இப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 1/6 -7 -3 2 0. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடுறேன். பி இன்வர்ஸ்க்கு 1 / determinant of B இன்ட்டு adjoint of B. 1 / determinant B வந்து ஒன்றும் இல்லை, லெஃப்ட் சைடு மைனஸ் ரைட் சைடு. இப்போ -1 இன்ட்டு -2 +2 ஆகும், 0 இன்ட்டு 3 0, இன்ட்டு adjoint of Bனா லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது -1 மேலே வந்துடும், -2 கீழே வந்துடும். ஆப்போசிட் டயகனலை சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். -3னா +3 ஆகிடும், 0 எந்த சேஞ்சும் ஆகாது. ஸோ இது வந்து எப்படியா இருக்குன்னா 1/2 -1 3 0 -2. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். 1 / determinant of A இன்ட்டு adjoint of A. ஏ மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு இதான், இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா லெஃப்ட் சைடு மைனஸ் ரைட் சைடு. இப்போ 0 இன்ட்டு 4 0, 1 இன்ட்டு -3 -3 தான் வரும். அப்போ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கனால +3 வரும். ஸோ ஏவோட அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா லீடிங் டயகனலாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 4 வந்து இங்கே வந்துடும், 0 வந்து கீழே வந்துடும். 4 0 அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும். ஆப்போசிட் டயகனல் சைன் சேஞ்ச் ஆகிக்கும். -3னா +3, +1னா -1. இப்போ 0 + 3 3. ஏ மேட்ரிக்ஸ் வந்து அப்படியே வரும், 4 3 -1 0. இப்போ பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னால் ரெண்டு அப்படியே மல்டிபிள் ஆகிக்கும். பி இன்வர்ஸோட வேல்யூ 1/2 -1 3 0 -2. ஏ இன்வர்ஸோட வேல்யூ 1/3 4 3 -1 0.
இப்போ நான் இதை வெளியில் இருக்கிற மல்டிபிள் பண்ணணும்னா வெளியில் இருக்கிற நம்பர் அப்படியே மல்டிபிள் ஆகிக்கும். 1 2 3 6. இப்போ இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகும். இந்த ரோ இந்த காலத்தோட மல்டிபிள் ஆகும். இப்போ -1 × 4 -4, 3 × -1 -3, 0 × 4 0, -2 × -1 +2 ஆகும். இப்போ -1 × இந்த ரோ, இந்த ஃபஸ்ட்டு ரோவும் இந்த செகண்ட் காலமும் மல்டிபிள் ஆகும். -1 × 3 -3, 3 × 0 0, 0 × 3 0, -2 × 0 0. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1/6 -4 -3 -7, -3 + 0 -3, 0 + 2 2, 0 + 0 0. இப்போ ஏபி ஹோல் இன்வெர்ஸ் நம்ம கிடைச்ச ஆன்சரு 1/6 -7 3 2 0. இப்போ பி இன்வெர்ஸ் × ஏ இன்வெர்ஸ் சேம் அதே 1/6 -7 3 2 0 ரெண்டுமே சேமாக இருக்குது. இது நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். Thank you.